வெரி குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு வந்து 12th of September காலையில் 8 மணி ஆகுது. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டட்டி வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரியில் வந்து ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று இருக்குது. அவ்வளோக்கா யாரும் வராத இடம், கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் போனது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்க மூலியமாக கேள்விப்பட்டேன். சரி ஓகே, நம்மளும் எங்கேயாச்சும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டு சண்டே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு, ரொம்ப தூரம்லாம் இல்லை, 44 கிலோமீட்டர் தான், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடலாம். போயிட்டு இன்றைக்கி ஒரு ஃபுல் டே வந்து அங்கே மேபி எங்கேயாவது பக்கத்தில் தான் இடம் இருந்தால் அப்படி ஸ்பெண்ட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. நிறைய பேர்லாம் கிடையாது, 4 பேர் தான், 2 வண்டி தான், பெரிய பிளான்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இப்போ பேக் பண்ணியாச்சு, திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அடுத்த வண்டி எடுக்கிறது தான். எடுத்துகிட்டு இங்கேருந்து வண்டி ஏறினதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து லாங் வுட் சோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ரோட் பிளேஸு. எப்பா, ஒரு டீப் ஃபாரஸ்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சதான்னு தெரில, கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால பயங்கரமாக வெளுக்குது டயரு. ரோடு போய்கிட்டே இருக்குது, ரோடு எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போகலான்னு போயிட்டுருக்கோம். பார்ப்போம், போக ரோடு எப்படி மாறும்னு தெரில. ஏடா ஓகே. ஓ, இதுக்கு மேலே கேட்டா? ஓ ரைட், இங்கே போயிரு. இது என்னது இது? கைஸ், நம்ம மேலே போன ரூட்டில் வந்து வழி இல்லாதனால அதுலேருந்து இப்படி இறக்கிட்டு வந்து இப்படி ஒரு ரூட்டில் வந்திருக்கான் கீழே. இதில் வந்து இறங்கின உடனே அட்டியில் நச்சுன்னு ஒரு வண்டியில் ஒரு அட்டி விழுந்தது. இப்போ இந்த ரூட்டு எந்த அளவுக்கு மோசமாக போகும்னு தெரியல, பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நாங்கள் மேலே போன போது அங்கே நான் காட்டினேன், உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில, காட்டு அணில்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் வால் வச்ச ஒரு அணில், நல்லா பெருசாக, அது அணில்னு சொல்ல முடியாது, கீரி சைஸுக்கு இருக்குது. அது கொஞ்சம் நிறையா இருக்குது, அங்கங்கே ஆடிட்டு இருக்குதோ. Oh my god. Oi, monkeys. Oh my god. இதுக்கு ஏதோ ஊருக்குள்ளே வந்துருச்சு போல். ஓகே ஓகே, அப்படியே வந்து ஏதோ ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த தெரியுது பாருங்கள், இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வழி இல்லாதனால திரும்ப வந்த வழியிலே வந்துட்டோம். இந்த ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சது. எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாலாம் உள்ளே போகலை, பட் இருந்தாலும் ஓகே, நாட் பேட். இப்போ வந்து திரும்ப சுண்டட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயோ இருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து
அதாவது லாங்வுட் சோலா இந்த ஆஃப் ரோட் பிளேஸ் பேர். இங்கேருந்து சுண்டட்டி வந்து 12 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக கிளைமேட் வேறு ஒரு மழை வர மாதிரி இருக்குது. பார்ப்போம். டே குறுக்கத்தி இது என்ன பிளேஸுன்னு தெரில. பட் ரொம்ப ஸ்டீப்பாக ஏறி நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஏதோ நிறையா ஊர்களுக்குள்ளே பூந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் எங்கே போதும். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அந்த மலைக்கு அங்கிட்ட எங்கேயாச்சும் தான் ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால்ஸ்னால் கொஞ்சம் ஹைட்டாக தானே இருக்கணும். பார்ப்போம். லாஜிக்காக யோசிச்சா அப்படி தான். எங்கே வருதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே லோ ஃபியூலாப்பா. ரூட்டெல்லாம் எதுவும் கன்ஃபார்மாக கிடையாது. நாங்களே கூகுள் மேப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எங்கேயோ போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்ஸ் எங்கேயா சொதப்பாமல் இருந்தால் சரி. மழை நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கு போலயே. வாவ். இங்கே எல்லா பக்கம் ஒரு வழி போகுது. இந்த இங்கே ஒரு மண் ரோடு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல பெரிய மழை வந்துட்டுருக்கு. வந்துட்டோம். மழை மேகத்துக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தானோ? இங்கே தான். ரோடு செம்மையாக இருக்கு. அப்படியா? Ayudan na rin siya. Stabilize ka. ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 5:30 ஆகுது. இப்போ வந்து நம்ம கோத்தகிரிலேருந்து திரும்ப மேட்டுப்பாளையம் நோக்கி இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது வர வழி வந்து ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கோகோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து கீழே பார்க்கும்போது சில காட்டரங்களுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு யானை மட்டும் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னு நினச்சிட்டு இப்போ வந்து நிறுத்தி நான் ப்ளே பண்ணி பார்க்கணும். எதுவுமே கோகோ ரெக்கார்ட் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம கீழே நோக்கி போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சேரக்கு எப்படியோ ஒரு 45 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறதில்ல. நம்ம வந்து அதே ரூட்டில் தான் திரும்ப போக போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக பார்த்து அப்படியே பொறுமையாக போக போகிறோம். மற்றபடி எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதுக்காக எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.